உங்க நினைப்பாவே இருக்கிறாரம்மா. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆளன் நீங்க, அவ்வளவு பெரிய ஆளன் நானு நம்மள நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. பெப்பர் கொடுத்தாதான் எல்லாம் நினைப்பாங்க இல்ல, பெப்பர் வேணும் நினைச்சு பார்க்கும் ஜனங்க. அப்பதான் ஞாபகமே ஏமா தங்கச்சிக்கு நிச்சயம் இருக்கிறேம்மா, ஏமா கடங்கார வீட்டுல வந்து நிக்கிறாம்மா, அப்பதான் நினைப்பு வரும். வீட்டுல இருக்கிறவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு, எங்க போய் சாப்பிடா தூங்குதா நிம்மதியா இருக்கான்னு கவலை இல்லை. அம்மா உங்களை பார்க்கணும், வந்துட்டேன், இப்படி ஆயிட்டேன், சரி வீட்டுக்கு வா இருந்து கூப்பிட யாரும் இல்லை, நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நினைச்சு பார்ப்பாங்க. எப்படி தெரியுமா, என் குடும்பம் அவமானப்படுது, உன்னால எனக்கு அசிங்கமாகுது, உன்னால என் பிள்ளைகளுக்கு திருமணமாகுமா எனக்கு தெரியல, உன்னால நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் எல்லாம் இடிஞ்சு போச்சு, அப்படிதான் நினைச்சு நம்ம திட்டுவாங்க. சாதிச்சா ஏன் இந்த பிள்ளை இப்படி பொம்பளை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுது, ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்கு, ஏன் என்ன பொம்பளை தானே வாழணும்னு ஆசைப்பட்டோம் இல்ல, அப்படித்தானே குரங்கு மாதிரியா இருக்கணும்னு நினைச்சோம், இல்ல குதிரை மாதிரி இருக்கணும்னு நினைச்சோமா. ஆனா ஒரு பொம்பளையான தாய்க்கே அந்த உணர்வு இல்லை. எனக்கு ஒரு கஷ்டம்தான், அப்பா கூட ஏற்றுக்கலன்னா பரவாயில்லை, ஆனா தாய் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது பெரிய வேதனை. ஒரு பெண் என்ற உணர்வு நமக்குள்ள இருப்பதனால படாத பாடுபடுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துக்குள் ஆண் பெண் என்ற வித்தியாசமே கிடையாது. ஆம்பளைக்கு ஒரு மரியாதை, பொம்பளைக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற தேவன் இல்ல, ஆண் பெண்ணையும் சமமாக பார்க்கிறவர். வேதம் சொல்லுதே அவருக்குள் பாரபட்சம் இல்லாத ஒரு தேவன். நம்மள என்ன செய்வோம், கொஞ்சம் நகை போட்டிருந்தா ஒரு பாராட்டு, நகை இல்லைன்னா கவுடியில எதையாவது ஒண்ணு பாராட்டுறது, அப்படித்தானே. என்னங்கடி அமைதியா இருக்கிறீங்க, உண்மைதானே. ராஜாத்தி நல்ல ஈசா கொடுத்ததே எல்லாம் நடக்கும், அவங்களுக்கு புரியாது. கத்தர் நல்லவர், ஆனா கத்தர் அப்படி பார்க்கல, இருதயத்தின் வழியை பார்க்கிறார், இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையை பார்க்கிறார். அழகா சொன்னாங்க அந்த அம்மா, வசி கேட்கும் போது கடைக்கடையா வசதி பண்ணும்போது ஒருவன் பேசின ஒரு வார்த்தைய வெளியே கூட சொல்ல முடியாம இருதயத்துல உட்கார்ந்து புளிங்கி புளிங்கி அழுது கோத்தி யார்ட்டையாவது சொன்னோம்னா எனக்கு பீலி சாடி வரும்போது, ஏய் உன்னை அவன் அப்படி கேட்டவன் தானே உன்னை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாள்வ, சொல்லி காட்டிடுவாள். அதுக்கு பயமே சொல்லாம மனசுக்குள்ள வச்சு அந்த மனசு வீக் ஆயிடும், அந்த இருதயம் வீக் ஆயிடு. நான் பட்ட அவமானத்தை யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையில அவமானப்படுவதற்காக வந்தாராம். எப்படிங்க பிள்ளைய அவமானப்படுவதற்காக பெற்று போடுவோமா, சேலம் உண்டாக்கிறோம் இல்லையா, எதுக்கு 4 பேர் வந்து 4 கோத்திங்க வந்து அடிச்சுட்டு போறதுக்கா, 4 மத்த வீட்டு போட்டீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து கேவலமா பேச நம்ம சேலங்களை நம்ம உண்டாக்கிறோம் இல்ல. ஆமா ஆமா எல்லாமே நடக்குது. ஆனா அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யல, ஆதரவு கொடுக்கல, அதற்காக நம்ம என்ன செய்யல, அந்த உறவை நம்ம புதுப்பிக்கல, உறவாய் அமைக்கல. ஆனா நமக்கென்று ஒரு பாதுகாப்பு, நமக்குன்னு 4 பிள்ளை, நம்மளுடைய அன்பு பாசத்துக்காக, அந்த பிள்ளைங்களுடைய அன்பு பாசத்துக்காக, நம்மளுடைய ஆறுதலுக்காக, துணைக்காக உருவாக்கப்பட்ட இந்த உறவுகள். ஆனா அதை யார் கையில விட்டு கொடுத்துட்டு நம்ம சும்மா இருப்போமா, இல்ல. ஆனா கர்த்தர் பாருங்க, உங்களை யார் கையிலும் விட்டு கொடுக்க கூடாது. இந்த உலகத்தை பாவத்துக்குள்ளாக தள்ளி உலக மனிதனை நரகத்துக்குள்ளாக கொண்டு போகணும்னு சொல்லி இந்த பிசாசு கிரியை செய்கிறது. அந்த பிசாசு வந்து நம்மளை மோசம் போக்கி விடக்கூடாது என்பதற்காக மனிதனாய் பிறந்து மனிதனுடைய பாவத்தை சுமக்க மனிதனாய் கடவுளாய் பிறந்தார். எப்படி எவ்வளவு ஒரு அன்பானவர்கள், தாழ்மையின் ரூபம் எடுத்தாராமா. ஒரு அலையிலேயே சொல்லிடலாமா அவருக்கு, அலையிலுயாம் அலையிலுயாம், அவர் தாழ்மையின் ரூபம். எல்லாருக்கும் அழகா இருக்கும்னு தான் நான் சொன்னேன். அப்படி அமைதியா இருக்கிறீங்க, ஆசை நானும் அப்படியே திருநங்கையா வரும் பொழுது, ஆம்பளையா இருந்து எப்ப பொம்பளையா மாறுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே சிம்ரன் மாதிரி வந்துடணும், ரோஜா மாதிரி வந்துடணும், மீனா மாதிரி வந்து நாங்க வரும்போது அவங்கதான் என்னது சிரிக்கி இல்ல ஹீரோயின் அப்படி வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஆண்டவர் நல்ல மண்டையில கொட்டி சொன்னார், ஏங்கம்மா உன்னை அவங்கள மாதிரி இருக்க உன்னை நான் படைச்சு அழைச்சேன், அவங்க அவங்கள மாதிரி போட்டோம், நீ என்ன மாதிரி வாழு. அவருடைய ரூபம், அவருடைய சாயல், நீங்கள நானும் தேவனுடைய சாயல் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய சாயலா, தேவனுடைய சாயல், அவருடைய பிள்ளைகள். எப்படிங்க நம்மள விட்டுட்டு அவரால் இருக்க முடியும், அவர் நினைப்பு இல்லாம எப்படி இருந்து விடுவார். உங்களை என்னையும் அவருடைய சொந்த பிள்ளையா இந்த உலகத்துல படைச்சு உங்க தாய் தகப்பன்னு கொடுத்தவரே உங்களை விட்டுட்டு உங்களை தூரமா உட்கார வச்சுட்டு எப்படி அவர் பரலோக ராஜ்யத்துல நிம்மதியா இருக்க முடியும், முடியாது. உங்களுக்காய்
நித்திய வாழ்வுக்காக வேத சொல்லுது, நிரந்தரமான ஒரு வாழ்வு உண்டு. மரித்த ஒவ்வொரு மனுஷனும் மீண்டும் உயிரோடு வருவான். அவன் எழும்பும்போது அவன் செய்த நன்மை தீமைக்கேற்ப நியாயம் தீர்ப்பு செய்யப்படும். அவர் நியாயம் தீர்த்து அவரோடு கூட தன் பிள்ளையாய் பரலோகத்தில் வைத்துக் கொள்ள நித்திய காலமாய் அழிவில்லாமல் வாழ்வு கொடுப்பதற்காக தண்டனை அனுபவிக்க அவர் மனிதனாய் பிறந்தார். அந்த பிறப்பதான் நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்துமஸ் தினமாக, இயேசு பிறந்த நன்னாளாக உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. தெரியாது ஏன் இயேசு பிறந்தார், மனிதனா ஏன் பிறந்தான் உலகத்திற்கு தெரியல. அடிக்கப்பட, சிலுவையில் அடிக்கப்பட, அவமானப்படுத்தப்பட வேதம் சொல்லுகிறது அவர் அசட்டை பண்ணப்பட்ட. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய். அசட்டை பண்ணப்படுது எப்படி இருக்கும்ல? நம்ம அசட்டை பண்ணப்படுவதுன்னா என்ன கர்த்தருக்கு தெரியும். நம்மளை எவ்வளவு அசட்டை பண்ண, எவ்வளவு ஒதுக்கி வச்சான். ஒரு தெருவுலையும் சரி, ஒரு கடையில போய் பொருள் வாங்கினாங்க, சரி வீட்டு பொருளை போய் வாங்குறதுக்கு கடைக்கு போனா கூட நம்ம என்ன செய்ய மாட்டான், கலெக்ஷன் பண்ண வந்திருக்கு போல நினைப்பான். இல்ல போன நானும் இந்த முதல்ல 2003 நானும் கடைக்கடையே கைத்தறி காசு வசூல் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில. அப்போ வாங்கிட்டு இருக்கும் போது பைபிள் கிளாஸ்ல முடிச்சுட்டு நான் வந்துட்டு உடையில கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்துட்டு நம்ம கடைக்கடையே போய் கொடுத்தேன். ஏசு நல்லவர்னா ஏசப்பட்ட இந்த குறையெல்லாம் சொல்லு, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். உடனே அண்டையே சொல்லிவான், ஓனர் இல்ல, கடை ஓனர் இல்ல, இல்லப்பா காசு கேட்கறதுலப்பா, ட்ராக்ஸ் தான் உனக்கு கொடுக்க வந்தேன் அப்படியே அங்கிட்டு வாங்கி கண்ணில் அப்படி ஒத்திப்பான். அடுத்த கடையில போய் கொடுத்தோம்னா, ஏசு நல்லவர்ப்பா, அவரோட வாழ்க்கையை சமாதானமா வைப்பார், பிரச்சனை இல்லாம வைப்பார், ஜெபம் பண்ணுப்பா அவர்கிட்ட அப்படின்னு கொடுத்தோம்னா, மேலைங்களையும் பார்த்து பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்து நிம்மதி இல்லாம உட்காந்துருக்கிறேன், உங்க ஏசு நிம்மதியை தருவாரா அப்படின்னு கேட்போம். பல காமெடி நடக்கும். ஆனா இயேசுவால் நிம்மதியை தர முடியும், ஒரு சமாதானத்தை தர முடியும், நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும், நம்ம வாழ்க்கையை ஆறுதலாய் முடிக்க முடியும். அதுக்காக அந்த உலகத்துல சமாதானத்தை உண்டு வந்த தேவன் நம் மீது விழுந்த ஆக்கினியை அவர் மீது சுமந்து, உங்கள் மீது இருந்த பாரத்தை சுமந்து, வேதனையை சுமந்து, வேதம் சொல்கிறது அவர் கையில பட்ட அந்த ஆணி தழும்பு இருக்கு பாருங்க, தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம். அவர் அந்த ஆணிப்பா இந்த கரம் கொண்டு தொட்டா போது நம்ம சுகமாயிடும். இப்படிதான் நேரம் சென்னையில கடவசி பண்ணிட்டு இருந்தேன், கோதி இறங்கிருச்சு, வெயிட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் பையன் போச்சு. அப்போ ஒரு கோதியை போடுவோம்ல, மடிச்சு உள்ள சொல்லிட்டேன், என்னங்கடி பேக் தான் கொண்டு வரீங்களா, கோதி பையை போட வெயிட் ஆயிடுச்சு. சரி எவ்வளவு இருக்குன்னு ஒரு பக்கம் உட்காந்து என்னும் போது ஒரு அண்ணா ஏரியா ரவுடிங்க இருப்பாங்க இல்லையா, அழகா சொன்னாங்க, எதுக்குதான் பின்னாடி வருவானே நமக்கு இது, நல்ல உள்ள போதையை போட்டு குடு குடு, போதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, குடு நமக்கு ஊத்திக்கணும். 4 பேர் பாக்குறவங்களுக்கு நம்மள தப்பா கண்ணு தெரியும். ஆனா நம்மகிட்ட அவன் காசு கேட்டு நம்ம பின்னாடியே துரத்திட்டு வர்றான், நம்ம தொந்தரவு செஞ்சுட்டு வர்றான், அசியமா என்ன திட்டிட்டு வர்றான், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போறதெல்லாம் பின்னாடி வருவான். ஆனா போயிட்டு அடிச்சிருவோன்னையே போயிட்டு நம்ம மிரட்டணும், இல்ல 2 அடி வைக்கணும், இல்லைன்னா நம்ம துணியை பிடிச்சி இழுப்பா, நம்ம சடையை பிடிச்சி இழுப்பா, என்னன்னாலும் பண்ணுவானு. யாராவது வந்து தட்டி கேட்பாங்களா? யாராவது திருநங்கை இப்படி பிரச்சனை நடக்குதான்னு தட்டி கேட்பாங்க? ஆனா வெளியே மட்டும் சொல்லிடும், பாத்தியா இதுங்க என்ன அராஜகம் பண்ணுது, பாத்தியா இது என்ன ஆட்டம் ஆடுது, என்னெல்லாம் பண்ணுது பாருதுங்க அப்படின்னு நம்ம மேல நல்லா பழி தூக்கி என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஒரு பக்கம் நடக்கு, எல்லா இடத்துலயும் நடக்கதான் செய்யுது. ஆனா ஒரு பக்கம் நமக்கு நியாயமா இருந்தாலும் கூட அநியாயத்தை செய்ய இந்த உலகம் ரெடியா இருக்கு. அந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனையில ஒருத்தர் கூட உதவி செய்ய வர மாட்டேன். அவன் சொன்னான், கமிஷன் காசை கொடுக்குறியா இல்லையா, அது வர அந்த ஏரியாக்குள்ள நீ வர்றதுக்கு என்ன செய்யணும், கமிஷன் உனக்கு வேணும். நான் சொன்னேன், உனக்கு ஏண்டா கொடுக்கணும் நான் கமிஷன், ஏன்னா உனக்கு கொடுக்கணும். நானே கால் வலிக்க அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அவன் கொடுக்குற 50 பைசா 25 பைசா எடுத்து போட்டு, இன்னைக்கு 50 பைசா 25 பைசா பார்த்துட்டு கூட மாத்த